தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். யாழ் பல்கலை மாணவர் போராட்டம், இடைமறித்த போலீசாரால் பதற்றம். கிழக்கில் செயல்படும் தீவிரவாத குழு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம். அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தம் கிடைத்தது, அமைச்சரவை அனுமதி. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் திகதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய பல்லேகலையில் உள்ள தும்பர சிறையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்து நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. அதன்படி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்புடைய தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருந்தனர். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையில் அவருக்கு எதிராக 27 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணையை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்துக்கு அமைவான உபநிலையில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை குறித்து எதிர்வரும் நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. இவ்வாறு கலந்துரையாடப்படும் இந்த பிரேரணை 5 நாட்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நாடாளுமன்ற விவாதத்துக்கு பிறகு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையின் மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடாத்தப்படும். இந்த பிரேரணை 113 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விசாரிக்க சபாநாயகர் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார். விசாரணை குழுவின் முடிவு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை குறித்து முடிவெடுக்கப்படும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞானபீட மாணவர்களால் நீண்டகால வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பேரணியை இடைநிறுத்துமாறு போலீசார் தெரிவித்தமையால் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து ஆரம்பித்த பேரணியை போலீசார் தடுத்த போதும் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ள நிலையில் தற்போது இடைமறிக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடாத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளதால் போலீசார் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அறியப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் செயற்படும் முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளை தொடர்ந்து அந்த குழுவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச கிழக்கு மாகாணத்தில் செயற்படும் தீவிரவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் உள்ளனர். இந்த பகுதியில் செயற்படும் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு குறித்து தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய போலீசார், புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சில தகவல்களையும் வழங்கினார் என்று அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த யோசனைக்கே அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது.
அதன்படி ஏப்ரல் 1 தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்திற்கமைய சம்பள கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. குறித்த யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை கீழ்காணும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது. அரசு சேவையின் சம்பள திருத்தத்துக்கு ஏற்புடைய அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமான ஆலோசனை வழங்குவதற்காக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குதல், அரசு கூட்டுத்தாபனங்கள், நியதி சட்ட சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் ஏற்புடைய நிறுவனங்களுக்கான சுற்றறிக்கை ஆலோசனையை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குதல். கொழும்பு களியாட்ட விடுதியில் கடந்த 21 இரவு ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் ஜோசிதவுடன் சென்ற மூவர் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று விசாரணையடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜோசித ராயபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் குழு ஒன்று சென்றுள்ளது. இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் யோசித ராயபக்சவுடன் சென்ற குழுவுக்கும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. மோதலின் போது ஜோசித ராயபக்சவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த மோதல் சம்பவம் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மோதலுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் மத்திய கொழும்பு போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் இன்றைய தினம் சரணடைந்துள்ளனர்.